ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் தோன விகாஷ். இந்த சேனலில் பார்க்குறது கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் இசையின் சிம். நீ அஃப்லியேட்டில் படித்தாலும், அட்டானமஸில் படித்தாலும், டீம்டில் படித்தாலும் நம்மளோட நோட்ஸ் கொடுக்குற டாபிக்ஸை ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈசி. இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் தோன விகாஷ். இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஏஐ எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றியும் ஒரு சின்ன டிப்ஸாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். இந்த டாபிக் ரெடி பண்ணி கொடுத்தவங்க டாக்டர் எஸ் ஸ்ரீதர் சார். ஸோ அவங்களோட ஹெல்ப்பில் தான் வீடியோலாம் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் டு ஸ்ரீதர் சார். ஸோ இந்த சிம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம வந்து எல்லா யூனிட்டையுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் பிரிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படி எடுத்தோன்னா, யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3 டாபிக் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்க அப்படின்னா சிம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து மேனுஃபேக்சரிங் மாடல்ஸ், அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து படிக்கணும். அடுத்து சிம் வீல். இப்போ நமக்கு ஈஸியாக வந்து கொஞ்சம் படிக்கணும், இந்த யூனிட்டை கவர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சிம் எலமெண்ட்ஸையும் சிம் வீலையும் படித்து முடிச்சிடலாம். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் மாடல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த யூனிட் வந்து ஈஸியாக இருக்கும். யூனிட் 1 வந்து ஈஸியாக இருக்கும். மொத்தம் 3 டாபிக் தான் இருக்குது. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 4 டாபிக் இருக்குது. ஆட்டோமேஷன், மெட்டல் ஹேண்ட்லிங் சிஸ்டம், கன்வேயர் சிஸ்டம், ஏஜிவி. இதில் ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது கன்வேயர் சிஸ்டம், ஏஜிவி படிக்கணும். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சு யூனிட் 2ல் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேஷன், மெட்டல் ஹேண்ட்லிங் படித்தோம் அப்படின்னா யூனிட் 2 வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் நம்ம ஈஸியாக கவர் ஆயிரும். யூனிட் 3 வேரியஸ் பார்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கோடிங் சிஸ்டம். இதில் வந்து விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது அந்த வேரியஸ் பார்ட்ஸ் கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே இருக்க சப்டிவிஷன்ஸு. அப்புறம் ஆப்டிக்ஸ் கோடிங் சிஸ்டம், அப்புறம் எம்ஐ கிளாஸ் கோடிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு 3 டாபிக் இருக்குது. அடுத்து ப்ரொடக்ஷன் ஃப்ளோ அனாலிசிஸ், ரேங்க் ஆர்டர், கிளஸ்டரிங் அல்காரிதம், அது ப்ராப்ளம் கேட்கலாம். அடுத்து எஃப்எம்எஸ் காம்போனன்ட்ஸ், எஃப்எம்எஸ் லேஅவுட், எஃப்எம்எஸ் ப்ராப்ளம். இந்த யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டாபிக் இருக்குது. அதனால் வந்து இந்த யூனிட் 1, 2, 3 அதாவது டாபிக் 1 சொல்லணும் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டாபிக் அடுத்து எஃப்எம்எஸ் பற்றி சொல்கிறது எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபீச்சருக்கு ஃபஸ்ட்டு படிச்சிடுங்க. இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஹாஃப் மட்டும் படிச்சு போயிடுவாங்க. ஒருவேளை செகண்ட் ஹாஃபில் வந்து 16 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா, அந்த பார்ட்ஸில் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணுறது கஷ்டமாயிரும். அதனால் நம்ம சொல்கிறதுல ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா தெளிவாக படிச்சிங்க, எப்படி கேட்டாலும் கொஸ்டின் கேட்டு எழுதுகிற மாதிரி இருக்கணும். இன்னொரு ஹாஃபில் ஒரு 2 மார்க்கோ 16 மார்க் வந்தாலும் எழுதுகிற அளவுக்கு அவங்க தயாராக இருக்கணும். அடுத்து யூனிட் 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் பிளானிங். இது ரொம்ப சின்ன யூனிட்டு, நம்ம வந்து 2 டைப் தான் படிக்க போகிறதில்ல. இதில் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ப்ராசஸ் பிளானிங் அதை பற்றி கேட்கலாம். அடுத்து கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங் அது வந்து கேட்கலாம். இந்த கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங்கில் நம்ம 2 டைப்பாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஜென்ரிக் கேப், இன்னொன்று வந்து வேரியன்ட் கேப் அப்படின்னு நம்ம 2 டைப்பாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து யூனிட் 5. யூனிட் 5ல் பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்டு டேட்டா அனாலிசிஸ். இதில் இந்த ப்ராசஸ் கண்ட்ரோலை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான யூனிட். யூனிட் 5 ரொம்ப ஈஸி. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்கோட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டேட்டா கேப்சர் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. அது தேர்ட் டாபிக் ஆட்டோமேட்டிக் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட். ஸோ இதெல்லாம் வந்து டாபிக். அடுத்து அடாப்டிவ் கண்ட்ரோல், பிஎல்சி அண்ட் ஸ்கேடா, டைரக்ட் டிஜிட்டல் கண்ட்ரோல், சூப்பர்வைசரி கண்ட்ரோல். ஸோ இது சிலபஸில் ஆர்டர் வந்து எடுத்திருக்கோம். இதில் நிறைய டாபிக் இருக்குது. இதில் வந்து நம்ம ஈஸியாக படிக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட் ஆஃப் இந்த செகண்டில் இருக்கு இல்லையா, அடாப்டிவ் கண்ட்ரோல், பிஎல்சி அண்ட் ஸ்கேடா, டைரக்ட் டிஜிட்டல் கண்ட்ரோல், சூப்பர்வைசரி கண்ட்ரோல், இது ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதை படித்து முடிச்சுட்டு அவங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பார்ட் சியில் வந்து 2 மார்க்குக்கு இதை படிக்க ஆரம்பிக்கலாம். பார்கோட் டெக்னாலஜி, ஆட்டோமேட்டிக் டேட்டா கேப்சர் டெக்னாலஜி, ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட், இது செகண்ட் ஹாஃபாக இருக்கும். அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃபில் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ எந்த ஆர்டரில் படித்தா ஈஸியாக இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து ஆர்டரை வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் ஆரம்பிக்கலாம். அப்புறம் 3, 5, 2, 4. ஆனால் யூனிட் 5 வந்து ஈஸி அப்படின்னா வந்து டாபிக்ஸ் நிறையா இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம யூனிட் 1லேருந்து ஆரம்பித்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் யூனிட் 1 ஃபஸ்ட்டு படிக்கணும்.
யூனிட் 1 ஃபஸ்ட்டு படிக்கணும், அப்புறம் யூனிட் 3, அப்புறம் யூனிட் 5, யூனிட் 2, லாஸ்ட்டாக வந்து யூனிட் 4 போங்க. இந்த மாதிரி ஆர்டரில் படித்தோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவன் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம சேனலோட சஜஷன். உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேக்கல்டி எப்படி சொன்னால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஏஐ யூஸ் பண்ணி படிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏஐயில் நிறைய ஏஐ இருக்குது. நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நிறையா அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது 2 ஏஐ தான் சொன்னாங்க. ஒன்று வந்து சாட் ஜிபிடி ஒன்று, இன்னொன்று வந்து ஜெமினி. இது 2 மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கோபைலட் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணும்போது அவங்க நோட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் ஒரு டாபிக் சொல்லணும், டைரக்ட் டிஜிட்டல் கண்ட்ரோல் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, டைரக்ட் டிஜிட்டல் கண்ட்ரோல் இன் சிம் அப்படிங்க போட்டால் மட்டும்தான் ப்ராம்ப்ட் கரெக்டாக கொடுத்தா மட்டும் ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு டைரக்ட் இந்த மாதிரி ஒரு டாபிக் கொடுக்கும்போது அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை பேச்சுலர் இன்ஜினியர் ஆஃப் இன்ஜினியரிங்கோ டாபிக்ஸ் கொடுக்காது. அது மொத்தமாக டாபிக்ஸ் கொடுக்கும். அப்போ நீ கிடைக்கிற டாபிக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டயக்ராமோட இருக்கணும். சரிங்களா? டயக்ராம் ஏயில் வராது. நீங்கள் டயக்ராம் கேட்டு வாங்கிக்கணும் ஏயில். டயக்ராம் கொடுக்கும்போது நீங்கள் வர நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கு உங்கள் முன்னாடி படித்த சீனியர்ட்டியோ இல்லை வந்து உங்களுக்கு எடுத்த ஃபேக்கல்ட்டியோ போயிட்டு, சார் இந்த நோட்ஸ்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, இது கரெக்டாக இந்த நோட்ஸ் எழுதுனா மார்க் வருமானு கேட்டுட்டு அதை படிங்க. ஏன்னா ஏஐயில் வர எல்லா நோட்ஸுமே வந்து உங்கள் எக்ஸாமினேஷனுக்கு ரிலவெண்ட்டாக இருக்காது. சரிங்களா? அப்புறம் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இது ப்ராப்ளம் சப்ஜெக்ட்டில் இது வந்து எப்படின்னா தியரி ப்ளஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தியரி ப்ராப்ளம் தான் இருக்கும். அதனால் வந்து பெருசாக அவனுக்கு கவலைப்பட தேவையில்ல. மேக்ஸிமம் நோட்ஸ் வந்து ஈஸியாக ஏஐயில் கிடைக்கும். ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டாக மட்டும்தான் ஏஐயில் வர ஆன்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ப்ராப்ளம்ஸ் கரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ இவ்வளோ தான். அதனால் ஏஐ மட்டுமே நீங்கள் ஃபுல் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் கொஞ்சம் கூகுள்லேயும் போய் தேடுங்க, புக்ஸ்லேயும் கொஞ்சம் படிங்க. நீங்கள் ஏஐயில் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்கள் ஃபேக்கல்ட்டியோ உங்கள் சீனியர்ட்டியோ போயிட்டு நோட்ஸை காமிச்சு இந்த நோட்ஸை வந்து உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இவ்வளோ நம்ம சிம்மில் பார்க்க வேண்டியது. நிறைய பேர் கமெண்ட்டில் சிம் கொடுத்தனால இப்போ நம்ம சிம் வீடியோ போட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.